அனைவருக்கும் வணக்கம் கூறுவது விசாலாட்சி பழனியப்பன். இன்னைக்கு நாம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடியில் இருந்து ஆட்சி செய்யும் மகுடேஸ்வரர் வீரநாராயண பெருமாள் ஆலயம் பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் ஒரு மூர்த்தி இல்லை, ரெண்டு மூர்த்தி இல்லை, மும்மூர்த்திகளும், அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன்ற மும்மூர்த்திகளும் இருந்து அருள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இது இருப்பதனால தான் இங்கே திருமண தடை நீங்குவதாகவும், இங்கே இந்த இறைவனை எல்லாம் நாம் வழிபட்டால் திருமண தடை நீங்குவதாகவும் குழந்தை பேரானது உண்டாகுவதாகவும் மக்களால் நம்பப்படுது. இந்த ஆலயத்துக்கு வர்றவங்க இந்த ஆலயத்துக்கு அருகிலேயே ஓடக்கூடிய காவிரி நதியில் முதல்ல நீராட வேண்டும். நீராடிய பிறகு பரிகார பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆலயத்தில் புரோகிதரை வச்சு பரிகார பூஜை செஞ்சுக்கலாம். பரிகாரம்லாம் வேண்டாம்ப்பா, சுவாமியை மட்டும் தரிசனம் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு சின்ன முயற்சி மட்டும் செஞ்சு பார்க்கலாம். அதாவது அந்த காவேரி ஆறு ஓடக்கூடிய அந்த ஆற்றங்கரையிலேயே சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க 100 ரூபா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அருகம்புல் மாலை, வெள்ளருக்கு அல்லது தும்பைப்பூ மாலை தர்றாங்க. அதோட ஒரு குடம் தருவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அங்கே மரத்தடியில் விநாயக பெருமானும் மற்ற நாகர் சிலைகளும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம அவங்க தரக்கூடிய அந்த அருகம்புல் மாலை மற்றும் வெள்ளருக்கு அல்லது தும்பைப்பூ மாலையை முதல்ல விநாயகருக்கு சாற்றி விட வேண்டும். பிறகு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த குடத்தை எடுத்துகிட்டு காவிரியில் நீர் எடுத்துட்டு கொண்டு போய் விநாயகர் பெருமானுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய நாகருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தெய்வத்துக்கும் நம்ம ஊற்றிட்டு வரலாம், அபிஷேகம் செய்யலாம். பொதுவாகவே அபிஷேகத்துக்கு நீர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதே மிக சிறந்த புண்ணியமான செயல். அதுலேயும் அந்த அபிஷேகத்தை நாமளே செய்யலாம், அதுவும் காவிரி நீரால் செய்யலாம். அப்படிங்கும்போது நம்முடைய மனமே அவ்வளோ ஒரு குளிர்ச்சி அடையும். அப்போ அந்த குளிர்ந்த நீரால் இறைவனுக்கு நாம் அபிஷேகம் செய்யும்போது இறைவனும் குளிர்ந்து நமக்கு தேவையான வரம் தருவார். அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த அபிஷேகம் நம்மளால் முடிஞ்ச எண்ணிக்கையில், அதாவது 3 குடம், அதாவது ஒற்றைப்படையாக இருக்கணும். 3 குடம் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணலாம். 3, 5, 7, 9, 11, இல்லைப்பா நான் நல்லா சாமியை குளிர்விக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 21 குடம் கூட எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணலாம். அந்த மாதிரி சுவாமியை அபிஷேகம் பண்ணி குளிர்விக்கலாம். அதன் பிறகு மகுடேஸ்வரர் தரிசனம் செய்வதற்கு நாம் கிளம்பலாம். இங்கே மகுடேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், சிறப்பானவர். ஏன்னா காக்கும் கடவுளான பெருமாளும் நம்ம படைக்கும் தெய்வமான பிரம்மாவுமே இங்கே இருக்கக்கூடிய மகுடேஸ்வரரை வழிபட்டு அருள் ஆசி பெற்றிருக்காங்க. அதனால இந்த மகுடேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். மகுடேஸ்வரர் தரிசனம் செஞ்சுட்டு வடிவுடைய அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா வன்னி மரத்தடியில் பிரம்மா இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய வன்னி மரம் 2000 வருஷத்துக்கும் மேற்பட்ட பழமையான மரமாக இங்கேருந்து பிரம்மா அருள் வழங்கி கொண்டிருக்கிறார். அதன் பிறகு தாயார் சன்னதி, அதன் பிறகு ஸ்ரீரங்கம் போன்றே இங்கே இருக்கக்கூடிய பெருமாளும் பள்ளி கொண்ட பெருமாளாக ரொம்ப அற்புதமான நிலையில் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா சனீஸ்வரர், கால பைரவர், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சன்னதி அப்படின்னு தனித்தனி சன்னதியில் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை உங்களுக்கும் நேரம் கிடைச்சது ஈரோடு மாவட்டம் போனீங்க அப்படின்னாக்க இந்த கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரர் வீரநாராயண பெருமாள் கோவிலுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தோஷங்களை நீக்கக்கூடிய திருமண தடை இருந்தால் அதையும், அதுக்கப்புறம் ராகுக்கேது தோஷம் இருந்தால் அதையும், பிறகு சுக்கிர தோஷம் இருந்தாலும் அதையும் நீக்கக்கூடிய ஆலயமாக இது இருக்கான். ஏன்னா இங்கே பெருமாளும் இருக்கிறதுனால சுக்கிர தோஷம் நீக்கக்கூடிய பரிகார தலமாகவும் இது இந்த ஆலயம் விளங்குகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த, அதாவது மும்மூர்த்திகளும் ஆட்சி செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நம்பிக்கையோடு நீங்களும் போய் தரிசனம் செய்து இறைவன் அருள் பெற வேண்டும்.